Hi friend and welcome to another episode of I am never touching grass. Never. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா புதுசாக எதுவுமே பண்ண போறது இல்லை, இன்ஸ்டாகிராம் தான் பார்க்க போறோம். பட் ரேண்டமாக எனக்கு போய் இன்ஸ்டாகிராம் ஃபீட் ஸ்க்ரோல்லாம் பண்ண போறது இல்லை. நான் வந்து ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி இல்லை கொஞ்சம் மாசம் முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வறட்சி இருக்கு இன்ஸ்டாகிராம்ல, மீம்ஸ் எதுவுமே நல்லா இல்லை, எதுவுமே நல்லா இல்லை, கண்டென்ட்டே இல்லை இன்ஸ்டாகிராம்ல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தேன். அந்த ட்ரை ஸ்பெல் ஹஸ் கான். மீம்ஸும் நிறைய வந்துருச்சு. மீம்ஸை தாண்டி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பீப்புள் வந்திருக்காங்க நம்ம இன்ஸ்டாகிராம்ல, முக்கியமா தமிழ் இன்ஸ்டாகிராம்ல. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா எனக்கு தெரிஞ்ச என் ஃபீட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான பீப்புளை பார்க்க போறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஆஷ்டன் ஹால் டாமினேஷன் நடந்துச்சு பாத்தீங்களா இன்ஸ்டாகிராம்ல. ஆஷ்டன் ஹால்லாம் ஒண்ணுமே கிடையாது. we have தமிழ்நாட்டின் ஓன் ஆஷ்டன் ஹால். நான் காட்டுறேன், அங்க பாருங்க அண்ணனை ஓடுறாரு. தாவி கீழ வராரு அண்ணன். லுக் அட் ஹிம். தென்னகத்தின் ஆஷ்டன் ஹால். தென்னகத்தின் ஆஷ்டன் ஹால் இல்லை, இவர் பேர் என்ன, ராஜாபரோ. இவரு தென்னகத்தின் ஆஷ்டன் ஹால் இல்ல, ஆஷ்டன் ஹால் தான் அமெரிக்காவின் ராஜாபரோ. வாயில் அரோல் வச்சுன்னு வந்துட்டார் பாருங்க. கருப்பு சாமிய பாக்குற மாதிரி. கருப்பன் பேசுறேன் என் மக்கா. விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும். முழு கவனத்தையும் என் மீது திருப்பு. அண்ணாவோட ஆஷ்டன் ஹால் கான்டென்ட் மூலியமா தான் நான் இவரை டிஸ்கவர் பண்ணேன். உள்ள போய் பார்த்தா ஆஷ்டன் ஹால்லாம் இல்லை, இவர் வந்து நம்மளோட கலாச்சாரம், பாடி பில்டிங் எல்லாத்தையும் இணைந்து புதுசா ஒண்ணு பண்றாரு. நல்லா பண்றீங்கன்னா அண்ணன் குதிரை மேல வராரு அண்ணன். கருப்புசாமி ஃப்ரைடே வைப்ஸ். ஓ ப்ரோ இஸ் எம்ப்ரேசிங் த கருப்புசாமி இமேஜா? ரைட், ஓகே. கருப்பன் பேசுறேன் என் மக்கா. When love means waking up just for her. Happy morning papa. பஸ் ஏறிட்டியா? பக்கத்துல ஜென்ஸா? ஓ பஸ் ஏறிட்டியா? சரி பேக் எடுத்து வச்சுக்கோ. பாப்பா பெஸ்ட் பண்ணி தண்ணி குடிச்சியா? இது செகண்ட் சுவிட்ச் போயிட்டியா? இது செகண்ட் சுவிட்ச் போயிட்டியா? இது நான் பார்க்கல. ஓகே, என் அக்கா வந்து எனக்கு ஒரு 4-5 ரீல் அனுப்புனாங்க, யாருப்பா இதுன்னு கேட்டு. அந்த ரீல்லாம் ஓபன் பண்ணி கூட பார்க்கல, இப்பதான் பார்க்கலான்னு ஓரமா எடுத்து வச்சிருந்தேன். எப்படி இருக்கும்ன்ற ஒரு ஐடியா எனக்கு இருந்துச்சு. ஓகே, பட் திஸ் இஸ் நாட் வாட் ஐ இமேஜின்ட். தேர் ஆர் a lot of things wrong with this reel, பட் அதெல்லாம் நான் கடந்து போயிட்டேன். ஏன்னா ஐ எக்ஸ்பெக்டட் இட். லைக் ஒரு முக்கி பாபா என்ஜிரியா அப்படின்னு ஒரு மார்னிங் வாய்ஸ் வரவேற்க ட்ரை பண்றாரு. பட் ஐ கெட் பாஸ் தட். உங்களுக்கு பிடிச்சவங்க பஸ்ல போறாங்கன்னா காலையில எந்திரிச்சு ஏறிட்டியான்னு கேக்குறது இஸ் a good thing. It is a good thing. நானும் பண்ணுவேன். பட் பிரஷ் பண்ணிட்டு தண்ணி குடிச்சியா, சரி அதை கூட நான் விட்டுறேன். செகண்ட் சுச்சு போயிட்டியா, அதுக்கு வேற அந்த பொண்ணு இன்னைக்கு வரலடான்னு சொல்லுதுன்னு இவரே ஒரு இமேஜினேஷன் வேற. இதெல்லாம் வந்து ஒரு குழந்தைக்கு அப்பாவும் அம்மாவும் பண்ற விஷயம். உச்சா போயிட்டியாமா, பல் தேய்ச்சிட்டியாமா, இதை நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட் யூ ஆர் only 5 seconds into the reel. So let's watch என்ன சொல்ல வராரு பாப்போம். பட் அந்த என்ன பாபா பிரஷ் எடுத்து வச்சுட்டு அந்த வாய்ஸ் கொஞ்சம் தவிர்த்து இருந்திருக்கலாம். பட் இட்ஸ் ஆல் ரைட். என்ன சாப்பிட்ட? 2-3 என்ன பாப்பா மார்னிங் நல்லா சாப்பிட்டேன்னா உனக்கு? சரி ஷால் போட்டியா ட்ரெஸ்ஸுக்கு? சரி டாப் ரொம்ப லூஸா இல்ல? சரி பாப்பா நல்லா தண்ணி குடி. அப்புறம் இறங்கிட்டு அப்புறம் மெசேஜ் பண்ணிட்டு கால் பண்ணு எனக்கு. fantasizing to the core. He's not near her but long distance protector. அது துப்பட்டா போட்டியா, Dress டைட்டா போட்டியா, அதான் ப்ரொடெக்ஷனா. தூங்கிட்டு இருக்கிறப்ப துப்பட்டா போட்டிருந்தா you have that sense of safety. ஓகே, நம்ம இல்லைனாலும் அந்த துப்பட்டா ஒரு வேலியா இருந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாத்தும். அந்த ஒரு திருப்தியோட நீங்க தூங்குறீங்க. வெரி வேலிட் லாஜிக், I understand.
இவரு பேசுறது கூட பரவாயில்ல, எதிர் சைட்ல இருந்து ஒரு ரிப்ளை போடுறாருல, the way he structured the video, I just know that he is single as fuck. அது தப்பெல்லாம் கிடையாது, சிங்கிளா இருந்தா கப்பிள் கான்டென்ட் போடக்கூடாது அப்படிலாம் கிடையாது. பட் இந்த செகண்ட் சுச்சு போயிட்டியா, குர்தா டைட்டா போட்டிருக்கியா, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் இட்ஸ் ஆல் ரைட். ஓகே, நம்ம வந்து இதை கடந்து போய் நம்ம அடுத்த ரீலுக்கு போகலாம். For the cramp hits his career. இந்த டைப் ஆஃப் கான்டென்ட்ல பீரியட் கான்டென்ட் இல்லைன்னா எப்படி? 10% ஜனி தி ட்ரீமர் பிளஸ் 15% பிரைம் இன்பானா. திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ தாட். இவரை பார்த்த உடனே மை ஃபர்ஸ்ட் தாட் வாஸ், ஓ நம்ம இன்பா அண்ணா மாதிரியே இருக்கே. இந்த 3 நாள் பீரியட்ஸ் வர டைமு ஒழுங்காக தலைக்கு எதுவும் ஊற்றிக்காத ஃபஸ்ட்டு. பிகாஸ் பீரியட்ஸ் அப்போ 2 வாட்டி ஊற்றிப்பேன், ஃபீவர் ரிப்போர்ட் சொல்லிட்டேன். இப்படியே எதுவும் ஊற்றிக்காத சமத்தாரு. 2 கவர் எடுத்து வச்சுக்கோ, அப்புறம் 2 பேட் பேக் எடுத்து வச்சுக்கோ. முக்கியமாக ஒயிட் லெகின்ஸ் ஒரு வாரம் போடாது, சரியா பாப்பா? சமத்தான் நான் சொல்கிறேன், ஸ்ட்ரெஸ் ஆகிக்காத இந்த டைம்ல. ஸ்ட்ரெஸ்ஸே சரிங்க மேடம், சாரி நான் என்ன ஆக மாட்டேன், சரியா? ஹாட் பேக் ஒன்று இருக்கும் வீட்டில் ஓரமாக, அதை எடுத்து தேடி இப்போ எனக்கு ஃபோட்டோ அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில். ஹலோ ஆஸ்திரேலியா வரவே இல்லை, அழகான குட்டி பொண்ணு, தேடி அனுப்புறதாங்க. அழகான குட்டி பொண்ணா? செல்லமா கூப்பிடுறாருன்னு நான் அசியம் பண்ணி நான் அதை கடந்து போறேன். I don't have time to get involved in that. அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்லாம் கொஞ்சம் கம்மியா சாப்பிடு, சரியா? இப்போதைக்கு பீரியட்ஸ் அப்போ எனக்கு தெரியும், நீ போனை வை. மோஸ்ட் அப்ராப்ரியேட் ரெஸ்பான்ஸ், லைக் ப்ரோ ஜஸ்ட் took over her period. அவர் வந்து ஒரு அக்கறையில பேசுறாருன்னு நினைச்சுதான் இந்த ரீல் பண்றாரு. ஓகே, எனக்கு புரியுது. ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்ல இருந்து பீரியட்ஸ் வர பொண்ணுக்கு வந்து பேட் பேக்ல வச்சுக்கணும் தெரியாது, ஒயிட் லெகின்ஸ் போட கூடாதுன்னு இல்ல, பட் வாட் எவர், இதெல்லாம் வந்து அந்த பொண்ணுக்கு தெரியாது. அண்ணா வந்து கத்து கொடுக்கறாரு. லைக் ஆண்கள் வந்து கேட்கலனாலும் குத்தம், கேட்டாலும் குத்தம், என்னது மென் கான்ட் வின் அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எப்படி கேர் பண்ணிக்கணும்னு. ஏன்னா அவங்க சின்ன வயசுல இருந்தே கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கிறவங்க. உனக்கு இப்ப பீரியட்ஸ் தானே, do you have enough napkins, பேட் எல்லாம் பேக்ல இருக்கான்னு கேக்குறது வேற. வாட்டர் பேக்னு ஒன்னு இருக்கும், போட்டோ எடுத்து இப்பவே அனுப்பிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்றது வேற. இட்ஸ் ஜஸ்ட் த வே யூ கன்வே தட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ். அதனால வளர்ந்து வரும் அடுத்த இன்பா அண்ணா, இவர் யாரு, விஷ்ணுஸ் ஜர்னி. ஆல் த பெஸ்ட் நண்பரே. நல்லா கப்பிள்ஸ் கான்டென்ட் போடுங்க. ஒரு பொண்ணோட பிஓவி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும், நீங்களே ஃபேண்டசைஸ் பண்ணாம. அண்ட் யா, நீங்க ஏதாச்சும் ப்ராப்ளமேட்டிக்கா பண்ணா, நான் வீடியோ போட்டா என்ன போட்டு அடிப்பாங்க, பெண்கள் பசங்களை திட்டுறாங்கன்னு. சோ இன்ஸ்டால இருக்கிறவங்களே உங்களை அடிப்பாங்க, டிஃபென்சிவ் ஆகாம வாங்கிக்கிட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட். சில்க் சாப்பிடுங்க. இந்த அக்கா பாத்திருக்கீங்களா, இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு சாப்பிடுங்கன்னா அக்கா சாப்பிடுவாங்க. மணி நம்ம பேர் வந்துருச்சுல்ல. M4 ஓ மேங்கோ ஜூஸ். என்ன சாக்லேட்டு அக்கா? பாட்டு இன்னும் கொஞ்சம் சத்தமா வைங்க, நீங்க பேசுறது கேக்குது. பாட்டு சத்தமா வைங்க. என்ன பிடிச்சவங்களாம் பிங்க் கலர் ஆட்டை சென்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் இருக்குதுங்க? ஐயோ அக்கா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்க்கா. அக்கா ஆனா சும்மா கிடையாது. இஃப் சம்படி புல்லிஸ் ஹர், பதிலடியும் கொடுப்பாங்க. ஒரு ப்ரோ வந்து மாட்டு கொம்பின்னு குடின்னு கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. மாட்டு கொம்பிலாம் குடிக்க முடியாது ப்ரோ, வீட்டுல இருக்கிற மாடிக்கிட்ட போய் கேளுங்க ப்ரோ, குடுக்கும் வாங்கி குடிங்க. ப்ரோ வந்து பீ சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. வேணா பீ வாங்கி கொரியர் அனுப்பிச்சு விடுறேன் ப்ரோ, தெம்பா வீட்டுல சாப்பிடுங்க. தெம்பா வீட்டுல சாப்பிடுங்க. லவ் தட் ஸ்பிரிட். அடுத்து வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம கூமாபட்டி நாயகன். இவரு வர வரைக்கும் கூமாபட்டின்னு ஒரு கிராமம் தமிழ்நாட்டுல இருக்கிறதே எனக்கு தெரியாது. பட் ஆஃப்டர் ப்ரோ அப்பியர்ட் ஆன் மை ஃபீட், எனக்கு வந்து கூமாபட்டிக்கு ஷிஃப்ட் ஆகி போய் அங்க விவசாயம் பண்ணி வாழலாமான்ற அளவுக்கு ஆசை வந்துருச்சு. ப்ரோ இஸ் சோ குட் அட் மார்க்கெட்டிங். ஜெனூனா என்ன ஆசைப்பட வைக்கிறாரு, கூமாபட்டியில போய் ஒரு அமைதியான வாழ்க்கை நடத்தணும்னு. நீங்க பாத்திருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு, பட் ஸ்டில் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகே, 2 பேரும் ஒன்னா பார்த்து ரசிக்கலாம். எங்க கூமாப்பட்டிய பாருங்க, அங்க பாருங்க அமேசான் காடு மாதிரி இருக்கா, இங்கிட்டு பாருங்க அந்தமான் தீவு மாதிரி இருக்கா. அப்படி நேரம் வாங்க, இது அங்க கூமாப்பட்டி. எங்க வாழணுங்க, சொர்க்க பூமியில வாழணுங்க. சொர்க்கத்துக்கு போகணுமா, நேரடியா கூமாப்பட்டியா சொர்க்கத்தை பாப்பீங்க. தான் பிறந்த ஊரை இவ்வளவு ஒரு நபர் காதலிச்சு நான் பார்த்ததே கிடையாது. லைக் ஐ ஜெனுவன்லி லவ் கூமாபட்டி நவ் அண்ட் ஐவ் நெவர் பீன் தேர். ஐயோ
என் மேல அந்த காத்து படும் பொழுது ஏங்க பதிலா தண்ணி என் மேல உரசும் பொழுது என் கூமாப்பட்டி விட்டு எனக்கு போக மனசுலங்க. பக்கத்துல டெல்லி கூப்பிடுறாங்க, எம்பியா வாங்க கூப்பிடுறாங்க. இருக்கும்ல கூமாப்பட்டி போதும், வேற எதுவுமே வேணாம். இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றதுக்கு கொடுத்து வச்சுக்கணும். அதனாலதான் வேணான்னு விட்டுட்டு சராசரியா வாழ்ந்தாலும் சந்தோஷமா வாழ்றேன். எங்களை பார்த்தா திருந்துங்க மக்களே, முக்கியமா என்னைய பார்த்தா திருந்துங்க. ஐ லவ் யூ. காடுங்க நானு. ஓகே, இவர் சிங்கிள் ஹேண்டடா கூமாபட்டியை ப்ரமோட் பண்ணி ஓவர் டூரிசம் நடக்க போகுது அந்த ஊர்ல. என்னை பொறுத்தவரை எல்லா விளாகர்ஸும் வண்டியை கட்டிட்டு கூமாபட்டி போய் வீடியோ போட போறாங்க. கூமாபட்டி பீப்புள் வந்து இவரை போட்டு அடிக்க போறாங்க, ஏன்டா நம்ம ஊரை இப்படி ஆக்கி வச்சிருக்கேன்னு. இவர் கூமாப்பட்டி பத்தி மேலும் வீடியோக்கள் எதுவும் போடக்கூடாதுன்னு, செய்தியாளர்கள் யாரையும் சந்திக்க கூடாதுன்னு ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்தும் பொதுப்பணித்துறையில் இருந்தும் அழுத்தங்கள் வருவதா ரொம்ப வருத்தத்தோட சொல்றாங்க. ப்ரெடிக்ஷன், தமிழ்நாட்டுல எங்க மாதிரி யாரும் பலாப்பழம் சாப்பிட முடியாது, பலாப்பழத்துல வாழ முடியாது. பாருங்க இது என்னது இது? அந்த லேக்க பார்த்து சொல்றாருன்னா இட் ஜெனுவன்லி சீனிக். பாருங்க, கூமாபட்டியில இருக்கிறவங்க மாதிரி யாராலையும் பலாபலமே சாப்பிட முடியாதுன்றாரு. we know it's not true, but bro has that passion. அந்த ஒரு காதல் இருக்கு, பற்று இருக்கு அவருக்கு கூமாபட்டி மேல. I like that, I like seeing that. and இவர் எந்த அளவுக்கு ஹோல்சம்னா, கூமாபட்டி இந்த மீம்ஸ் எல்லாம் போடுறாங்கல்ல, எல்லா மீம்லயும் போய் ஒரு கமெண்ட் போடுவாரு, நம்ம தான் கூமாபட்டி, கூமாபட்டியே நம்ம தான் அப்படின்னு போய் கமெண்ட் போடுவாரு. and it is so wholesome to look at. okay, பாருங்க, காட்டுக்குள் விழுந்த பாட்டெல்லாம் பாடுறது புதுசா இருக்கு. உனக்குள்ளே கரைந்து விட்டே பூக்காரி, தண்ணிக்குள்ள வாடி, நம்ம ஜாலியா போவோம். நோ நோ நோ, நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் வச்சிருக்கேன் நான் என் மைண்ட்ல. தண்ணிய பாருங்க, எங்க சர்பத்து மாதிரி இருக்கா? எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. மை ஃபேவரட் அக்கவுண்ட் ஜீஷான் ஈட்டிங். உங்களுக்கு மிஸ்டர் கிரிடி தெரியுமா? முசம்மல் தெரியுமா? முசம்மல் மிஸ்டர் கிரிடி ரைவல்ரி தெரியுமா? என்ன பெருசா அடிச்சுக்கிறீங்க நீங்க தலை பத்தி? அது இது மிஸ்டர் கிரிடி அண்ட் முசம்மல் ரைவல்ரி ஆஃப் த செஞ்சுரி. நீங்க வந்து இதெல்லாம் தெரியலனா யூ ஆர் ரியலி மிஸ்ஸிங் அவுட் ஆன்லைன். நான் உங்களுக்கு ஒரு வீடியோ சாம்பிள் போட்டு காமிக்கிறேன், நான் எல்லாத்தையும் எல்லாம் போட்டு காமிக்க போறது இல்ல. யூ கோ வாட்ச் த சேனல். ஓகே, 3, 2, 1 go. Mr. Grady. Yes. Mr. Grady, Muzammel. அதான் இவங்க ரெண்டு பேரோட ரைவல்ரி. Muzammel. பீக். Yes. Mr. Grady. Yes. Don't miss the hit. Mr. Grady. Yes. Muzammel. Yes. Mr. Grady winner. Muzammel loser. Muzammel got 14 cause it was all he could get. Mr. Grady got 15 cause it was all there was to get. இந்த ஒரு மிஸ்டர் கிரிடியோட பிரைமை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை முடிக்கலாம். ஐ டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் வீடியோ திஸ் இஸ், பட் நான் பார்த்ததை நீங்களும் பார்க்கணும், அவ்வளவுதான் இங்க மேட்ரு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கூஃபியான பேஜ் இன்ஸ்டாகிராம்ல தெரியும், இல்லை இதை விட என்டர்டெய்னிங்கான பேஜஸ் தெரியும் அப்படின்னா லெட் மீ நோ, நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் தட் இஸ் இட். பை பை.